ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 10th 11th 12th தனித்தனியாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நோக்கி தான் நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட டைம் டேபிள் வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 4ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் வைக்கிறாங்க. ஏற்கனவே ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சேம் கொஸ்டின் பேப்பர் நம்ம நினச்சோம். ஆனால் வந்து இந்த மழை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை மாற்றி வைக்கிற மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சு. சரியா, ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட்டில் நடக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுக்க போகிறாங்க. சரியா, அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம பார்க்கும்போது 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. 6ஆம் தேதி சயின்ஸு, 8ஆம் தேதி சரியா ஜனவரி 8ஆம் தேதி சோசியல், 10ஆம் தேதி தமிழ், 12ஆம் தேதி இங்கிலீஷ் வச்சுருக்காங்க. பை சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th 12th வந்து பார்த்தோன்னா 4ஆம் தேதி மேக்ஸு காமர்ஸ். சரியா, 6ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க. 8ஆம் தேதி நமக்கு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாமு, 12ஆம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி வைக்கிறாங்க. 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரியா, கண்டிப்பாக நீங்கள் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்திலே போய் எழுதுங்க. கண்டிப்பாக இந்த மார்க்கை விட நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 10லேருந்து 20 மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் கண்டிப்பாக. சரியா, அதனால் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தயவுசெய்து விட்டுருங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.